Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட டேட் 25 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சில கமெண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட டே vlog பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம், சொன்ன விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு சரியாயிடும், மருமகளுக்கு சரியாயிடும் சிஸ்டர். இதே மாதிரி நான் என்னோட குழந்தை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய உயிரே பிழைக்காதுன்னு சொன்னவங்கன்னா என்னோட குழந்தை பிறந்து இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்காக நிறைய வேண்டுதல் கூட சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எங்க அண்ணி பார்த்துட்டு நேத்து வீடியோல பாத்தீங்கன்னா சிந்து பைரவின்னு கூட இருக்கும், என்னோட அண்ணி அவங்க பார்த்துட்டு லைக் கூட பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு நான் தான் சொன்னேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு தனிமையா இருக்கும்போது இந்த மாதிரியான ஆறுதல் வார்த்தைகள் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் நாங்க எல்லாருமே உங்களுக்காக ப்ரே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொல்லிட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல சும்மா இருக்கும்போது நிறைய சிந்தனைகள் வரும் இல்லையா? சோ அதனால இந்த கமெண்ட்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே படிங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சோ அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு கமெண்ட்டுக்கு ஹார்ட் கொடுத்துருந்தாங்க, பார்த்தேன் நானு. சோ நிறைய எல்லா கமெண்ட்டுமே படிச்சிருப்பாங்க. சோ எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா? சோ அவங்க ஆனா அது எல்லாமே படிச்சிருப்பாங்க. ரொம்ப ஆறுதலா இருந்திருக்கும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் நிறைய விதமா வேண்டுதல் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் சிஸ்டர், நான் இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் சொல்லுவேன், ஒரு சந்தோஷத்துல நம்ம கூட ஒரு 10 பேர் இருக்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட ஒருத்தர் நின்றாலும் அதுக்கு வேல்யூ ரொம்ப அதிகங்க. அதுதான் முக்கியம் வாழ்க்கையிலே. அதை நீங்க எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த யூடியூப்ல வந்ததுல எனக்கு ஒரு பெஸ்ட் விஷயம் அப்படின்னா, நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு விஷயம் உங்க குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சு நாங்க இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிற சிஸ்டர், இந்த சாமி நின்று நான் பாப்பாவுக்காக வேண்டினேன் சிஸ்டர், எனக்கு அழுகையே வந்துச்சு, கண்ணீரோட தான் நான் வேண்டினேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு துடிக்குது. அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அந்த அளவுக்கு என் கூட கனெக்டா இருக்கீங்க. எனக்கு நான் என்ன சொல்ல திருப்பி உங்களுக்கு நன்றி தான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. என்னோட என்னன்னா ஒரு டே vlogல நான் என்ன நடக்குதுன்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது என்னோட கவலைகளையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சோ அதுல ஒரு அத பாத்தீங்கன்னா நான் இதை ஷேரே பண்ணாம இருந்திருந்தேன்னா மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிருப்பேன் நானு. அப்புறம் நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் வீடியோ கண்டிப்பா போடணும்னு கிடையாது, நீங்க டைம் கூட எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. பட் இந்த வீடியோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்படியே டைவர்ட் ஆகும். சரிங்களா? அதுதான் பெரிய விஷயம். உங்களோட கமெண்ட்ஸ் பாக்குறது, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வீடியோ ஏதாவது ஒண்ணு ஷூட் பண்ணிட்டு ஏதோ ஒரு இதுல நான் கான்சென்ட்ரேட் பண்றேன்னும் போது அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் எனக்கு மூவ் ஆகும். இல்ல நான் சும்மா உட்கார்ந்து இருந்தோம்னா அதே திங்கிங்ல தான் நம்ம இருப்போம். சோ எனக்கு இது ஒரு உண்மையாவே சொல்லுவேன், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நீங்க எல்லாருமே கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே என்னோட அந்த ஃபீலிங்ஸ் டச் அப் பண்ணுது. சோ எனக்கு இது ஓகேன்ற மாதிரி இருக்குங்க. சோ அதனாலதான் நான் பண்றேன். நீங்க எல்லாருமே சொன்னது கஷ்டப்பட்டு பண்ண வேணாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ உங்க எல்லாருக்குமே அவ்வளவு அன்பு கொடுக்குறீங்க. நான் என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியல. அவ்வளவுதாங்க. அப்புறம் என்னன்னு சொல்லணும்னு நினைச்சேன்னா, சித்தி இன்னைக்கு பாப்பா அதே ஸ்டேஜ்ல தான் இருக்காங்களாம். பட் பால் தாய்ப்பால் வாங்கிட்டு போறாங்களாம். சோ அப்ப பாப்பா இந்த தாய்ப்பால் தானே பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கே பெரிய விஷயம். அது கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. நீங்க எல்லாருமே சொல்றீங்க, நிறைய ஸ்டோரிஸ் சொல்றீங்க. என்னோட பாப்பா இப்படி எல்லாம் இருந்தாங்க சிஸ்டர், 6 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, 3 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரி கேள்விப்படும் போது சோ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. சோ அததான் சொல்லுவேன்ல, அந்த அளவுக்கு நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு என் கூடவே நிக்கிறீங்க. அந்த ஒரு தைரியத்துலதான் இருக்கேன். இப்போ சாயங்காலம் இருக்கும், மதியத்துக்கு மேல சித்தி ஒரு ஜோசியர் பாப்போம் இல்லையா,
என்னன்னு சொல்லிட்டு பாப்போம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட அந்த பிறந்ததை வச்சு பேர் குறிப்பெல்லாம் அந்த பேருக்கு லிஸ்ட் எடுப்போம் இல்லையா, அந்த இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதை பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஆயுஸ் கெட்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா, நல்லா பாக்குற இடம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாங்களாம், ஆயுஸ் வந்து அவங்களுக்கு வந்து கெட்டி, இப்போ கொஞ்சம் வந்து முடியாம இருப்பாங்க, நல்லபடியா வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஸோ அதை கேட்டு வந்தா கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஏன்னா ஒரு 5-6 நாள் அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை ஒரு இதுல இருந்து. சோ அது வந்து நீங்க எல்லாருமே ஆனா சொல்லிட்டு தான் இருந்தீங்க, இருந்தாலும் பயம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. சோ அது இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொட்டு விழுந்துருச்சுங்க. ஒரு நிமிஷம். அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரெட்டிங் வந்து ரொம்ப முடி வளர்ந்துரும், ஒட்டிடும் 2 புருவமுமே. அதனாலதான் எனக்கு வந்து பொட்டு கூட நிக்காது. அதான் வந்து பிரச்சனை. அதான் வந்து பொட்டு கூட விழுகுது. சோ அதாங்க நீங்க கொடுக்குற ஒரு நம்பிக்கையும், இன்னைக்கு வந்து இந்த ஜோசியர் சொன்ன ஒரு விஷயம், எங்க அண்ணனுமே சொன்னா பைய தானே கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரி. நீங்க நிறைய பேர் சொன்னீங்க 3 மாசம் 6 மாசம்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லா வந்தவங்க இருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் எல்லாம் கேட்டுனாங்க கொஞ்சம் நாங்க வந்து வச்சிருக்கிறது வந்து மதுரை ஜிஹெச்ல தான் வச்சிருக்கோம், ஏன்னா எங்க ஊர்ல இருந்து அங்கதான் அனுப்பிச்சு விட்டாங்க. சோ அதனால என்னன்னா இப்ப அண்ணனுமே நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்து காமிச்சது, இங்க வந்து கிரிட்டிக்கலா இருக்கிறதுனால அங்க வைக்கிறது தான் ரொம்ப நல்லது, அங்க எல்லாமே இருக்குன்ற மாதிரி எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே சொல்லிட்டாங்களா. ஸோ அதனாலதான் அங்க வச்சிருக்காங்க. நிறைய சிஸ்டர்ஸ் பிரைவேட் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம், அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய சஜஷனும் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா அவங்க வந்து இங்க வந்து நல்லா பாக்குறாங்களா, கொஞ்சம் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க இதுல வந்து எப்படின்னா மதுரையை சார்ந்தவங்க யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க, மதுரை ஜிஹெச்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பெரிய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம எனக்கு சொல்லுங்க, எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா சில ரெக்கமெண்டேஷன்ஸ்னால நல்லா பாப்பாங்க இல்லையா. சோ அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் ஒரு ஆர்வம் தான். சோ அந்த மாதிரி யாராவது ஆட்கள் இருந்தாங்கன்னா மறக்காம எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா அவங்க மூலமா நம்ம பாப்பாவுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைத்தா இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பாப்பாங்களேன்ற ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகலாம், ஆனா அவங்க வந்து இதுதான் பெட்டர்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்களே சொல்றாங்க. சோ அதனாலதான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். அதனால யாராவது மதுரை சார்ந்தவங்க யாராவது அங்க வந்து தெரிஞ்சவங்க யாராவது பெரிய ஆட்கள் இருந்தாங்கன்னா சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது கேட்டாவது எனக்கு வந்து எப்படியாவது கமெண்ட்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ சொல்லுங்க, பெரிய உதவியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், கொஞ்சம் எனக்காக வந்து பண்ணிடுங்க இது மட்டும். சோ அதான் சொல்றேன், பாப்பா வந்து கொஞ்சம் நேத்துலாம் முழிச்சிருந்தாங்களா, முழிச்சிருந்தாங்களா, தூங்கிட்டு இருந்தாங்களா அண்ணன் போய் பார்க்கும்போது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் எல்லாம் கொண்டுட்டு வாங்கிட்டு போறாங்கன்னும் போது கொஞ்சம் அது ஒரு எதிர்ப்பு சக்தினா ஒரு நம்பிக்கையா இருக்குங்க. எல்லாருமே இதே நம்பிக்கையோட இருக்கும், ஒரு பாசிட்டிவ். நம்மளே ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்க வேணான்ட்டு தோணுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு. சோ அதனால ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருக்காங்க. சோ அதனால நாங்க வந்து விரதமா இருக்கோம். இன்னைக்கெல்லாம் கடவுள்கிட்ட அவ்வளவு அழுது வேண்டி இருக்கேங்க, என்னால முடியல. அந்த அழுது நான் வந்து என் அழுகையை கொட்டிட்டேன். இதுக்கு மேல கடவுளோடதுன்ட்டு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா இருப்போம், நெகட்டிவ் திங்கிங்கே இல்லாம அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கேன். ஏன்னா உங்களோட எல்லாரோட பிரேயர்ஸுமே இருக்கு. அது போக சொல்லியிருந்தீங்க இல்லையா, நீங்க எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ஒரு இதுல வந்து மதமே இல்லை பாருங்களேன். கிறிஸ்டியனா இருக்கவங்க ப்ரேயர் பண்றீங்க, அப்புறம் முஸ்லீமா இருக்கவங்க தொழுகிறீங்கன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஹிந்து இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் சொல்றீங்க. எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு இதுதாங்க நமக்கு வேணும். எல்லாருமே ஒற்றுமை எப்படி இருக்கும் பாருங்களேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பவுமே நான் சொல்றேன், அதுதான் தொடர்ந்து இதையே பிரேயரை பண்ணிட்டே இருப்போம். நம்ம பாப்பாவை நல்லபடியா கொண்டு வந்து இந்த உலகத்துல காட்டணும், அதுதான் என்னோடது. அதுக்கப்புறம் வந்து கனகாக்கா சொல்லியிருந்தீங்க இந்த அமாவாசை விரதம் இருக்கும்போது பிள்ளைங்களை வந்து இலை போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக்கா, அது எனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் ஆனா வீட்டுல அப்படிதான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்க மாமா வந்து அப்படிதான் விரதம் இருப்பாங்க, நாங்கெல்லாம் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவோம். சோ அது எனக்கு தெரியல. ஏன்னா ஆனா அவங்க நீர்லாம் உலாவுனதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். ஆனா அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்றதுனால கேட்டுப்பேன், அதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, இலையில வச்சு காக்கை கொண்டு போய் எப்பயும் இலையில தான் கொண்டு போய் வைப்பேன். இந்த பிளேட்ல நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சோ அதனாலதான் அப்படி கொண்டு போனேன். இலை வந்து கொஞ்சம் குளிர்காலம் வரப்போகுது இல்லையா, காய ஆரம்பிச்சிருச்சு, இலை அந்த அளவுக்கு இல்ல. சோ அதனாலதான் வந்து இப்படி வச்சுட்டு போனேன்க்கா. கண்டிப்பா இது எல்லாமே எடுத்துப்பேன் சரிங்களா, நீங்க தப்பா நினைச்சுப்பீங்கன்னா நினைக்கவே மாட்டேன் சரிங்களா. ஏன்னா இது எல்லாமே நீங்க நல்ல விஷயங்கள் தானே கத்து கொடுக்குறீங்க. சோ இது வந்து நான் வந்து கண்டிப்பா எடுத்துப்பேன். அப்புறம் சங்கீதா சிஸ்டரோட பொண்ணு இவ்வளவு நேரம் நம்ம வந்து
இதுவாவே பேசியாச்சு. இப்ப சொல்லுவேன், சங்கீதா சிஸ்டரோட பொண்ணு வர்ணிகா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செல்லக்குட்டி. நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்பா. நீங்க என்ன ரொம்ப சூப்பரா வளர்ந்து வரணும், நிறைய சக்சஸ்ஃபுல் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே வந்து வர்ணிகா பேபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ மறக்காம விஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எப்ப வந்து ஊருக்கு போறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நாங்க வந்து அக்டோபர் 12 ட்ரெயின்ல தான் வந்து போறோம். ஸோ அதெல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாமே வந்து வரும். ஸோ ஆல்ரெடி எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அதான் சொல்றேன், எப்பவும் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றியல் தான். வாங்க இன்னைக்கு டே விளாக் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்குமே எம்டி ஸ்டொமக்ல வெயிட் வந்து செக் பண்றதை மறந்தே போயிட்டேங்க. ஸோ அதனால ஷேர் பண்ண முடியல. சரி, ஊருக்கு போகும்போது இன்னும் ஒரு 5 days தானே இருக்கு. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு வெயிட் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோன்னு சொல்லிட்டு காட்டுறேன் கண்டிப்பா. சரிங்களா? ஏன்னா நம்ம ஜஸ்ட் மெயின்டைன்ல தானே இருக்கும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இதோட கொஞ்சம் இதுவா இருக்கலாம் இல்லையா, என்னடா அவங்களுக்கு இறங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் காலையில எம்டி ஸ்டமக்ல வார்ம் வாட்டர் மட்டும் தான் வந்து குடிச்சேன். அதுக்கப்புறமா நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புரட்டாசி அமாவாசைனால சமைச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த காய்கறி எல்லாத்தையும் அந்த சாம்பார் கூட சேர்த்து சுண்ட வச்ச நல்லா இருக்கு இல்லையா, அது வந்து சுண்ட வச்சிருந்தேன் நைட்டே. அது வந்து கல்லையும் நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியா தோசை ஊற்றி இவன் கவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால குட்டி குட்டியா வந்து நெய் போட்டு அவருக்கு வந்து தோசை வந்து பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ அதனாலதான் அது கூட அந்த சாம்பார் மட்டும் தனியா காயெல்லாம் இது தக்காளி வெங்காயம்லாம் இல்லாத மாதிரி ஃபில்டர் பண்ணி அவருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் வந்து காய்ச்சிட்டு காலையில் குடிக்கிறதுக்கு வந்து பாலையும் வந்து ஆற்றி கொடுத்துட்டு அது கூட வந்து ஒரு பிரெட்டையும் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா அப்புறம் பசிக்கும் இல்லையா வளர்ற பிள்ளைங்க. அப்புறம் சொல்லிட்டு கண்டிப்பா அவன் வந்து சாப்பிட மாட்டான், ஆனா கண்டிப்பா நீ வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு பிரெட்டும் அந்த பாலையும் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவை உப்புமாவுக்கு வந்து ரவை தான் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க தம்பியை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக. ஸோ அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வந்து நவராத்திரி விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விரதத்துக்கான சாப்பாடு தான். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். எனக்கும் அம்மாச்சிக்கு தருண் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா தான் எப்பவும் போல தாளிச்சு கொட்டிட்டு கிண்டுறது தான். நல்லா வறுத்துட்டு பண்ணோன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுண்ட வச்ச சாம்பாருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா, இந்த இது உப்புமா ரவை உப்புமா நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ரவை உப்புமா பண்ணி வச்சுட்டு வேகமாக வந்து கடகடன்னு வந்து தலையை குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. விரதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே இல்லையா, எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ நம்மளும் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக வந்து மாடிக்கு வந்து கிளம்பியாச்சுங்க, மாடியில் இருக்க ரூமுக்கு. ஸோ மனசார வந்து பாப்பாவுக்காகவும் நினச்சி தான் இந்த விரதத்தை வந்து பண்ணுறாங்க ஹஸ்பண்டு. ஸோ நவராத்திரி விரதம் எப்படிலாம் பண்ணுவாங்கன்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்ச அந்த சட்னி இருந்தது அது ஃப்ரிட்ஜில். ஸோ அம்மாச்சிக்கு வந்து சட்னி வச்சு உப்புமா மட்டும் கொடுத்தாச்சு. மதியத்துக்கு வந்து அந்த சுண்ட வச்ச சாம்பார் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு போய் வந்து அப்புறம் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க வந்து வேலையில் இருக்காங்க, அவங்களால வர முடியல. ஸோ அதனால அப்புறம் சின்னவர் வந்து எந்திரிச்சிட்டாரு. ஸோ அங்கே பாருங்களேன் போட்டு துண்ணூரெல்லாம் அவராகவே வச்சாரு. அதான் வந்து இப்படி பண்ணியிருக்கிறாரு. வாழைப்பழம் வேணும் கேட்டாரு, கொடுத்தா இங்கே பாருங்களேன் அது வந்து கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு. அதை வந்து துப்பியை கையில கொடுத்துட்டு இருந்தா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ அப்படிதான் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி கோதுமை இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டுறதுக்காக வந்து போடுறாங்க இந்த நவராத்திரிக்கு வந்து. இது வந்து 9 நாளுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட காமிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இதான் வந்து துர்காம்மா. இங்கே வந்து துர்க்கைக்கு தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ பழங்கள்லாம் வச்சு விளக்கு வச்சு அரிசி எல்லாம் போட்டு அந்த கலசம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வந்து வச்சிருக்காங்க. அந்த கலசத்துக்குள்ள தண்ணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு இருட்டு பகுதியில் வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்லாம் போட்டு வச்சாச்சு. சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த டேல என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக காய்ச்சின பாலும் அது கூட நட்ஸ் மட்டும்தான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு கிண்ணம் டம்ளர் இதெல்லாமே வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இளநி வந்து வாங்கியிருந்தாங்க ஹஸ்பண்ட் எனக்கும் அம்மாச்சிக்கும். ஸோ அதுதான் வந்து காலையில் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநியை வந்து மேலாப்பில் மட்டும் பொத்தாலே போதும், அழகாக வந்துடும். அதையும் எடுத்துட்டு அது கூட 2 ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஒரு ஆப்பிளும் ஒரு கொய்யாக்காயும் வந்து எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்களேன் அதுக்குள்ளே ஸ்பூனை போட்டே சுரண்டி எடுத்துட்டேங்க. நிறைய வந்து இந்த வழுக்கைன்னு சொல்லுவோம்ல அது இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு. நல்ல ஒரு ஆப்பிள் ஒரு கொய்யாக்காய் ஒரு பெரிய கிளாஸில் இளநி அதை வழுக்கையோடு சேர்த்து ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப
ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சா, ஸோ அவங்களுக்கு வந்து மதியத்துக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து ஒரு கொய்யாக்கா, ஒரு ஆப்பிள், அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் வந்து வைக்க சொன்னாங்க. ஒரு கவரில் அதனால் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துட்டு அது கூட ஒரு நல்லா பெரிய இதில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சாச்சு. தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். ஸோ இதுதான் அவங்களோட லஞ்ச். சரிங்களா, ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். நைட் என்ன சாப்பிட்றாங்கன்னா அடுத்தடுத்ததில் ஷேர் பண்ணுறேன். அவங்கள வந்து வழி அனுப்பிச்சி வச்சாச்சு. கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. இவரும் வந்து கிளம்பிட்டாரு. இது இன்னைக்கு வந்து அழுகாமல் வந்து சொன்னார், வந்து எனக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு பாருங்களேன். அதுக்கப்புறம் காலையிலே வந்து பெட்ஷீட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து என்னத்தை மாற்றினாலும் கொஞ்சம் நேரத்தில் அது அலங்கோலம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு போல வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. சரி, அவங்களுக்கு கொய்யாக்கா கட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு இளநியை வந்து பொத்து ஊற்றி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தம்பியை வந்து இவரை குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர போகணும் இல்லையா கவனை. ஸோ அதனால அதுக்குள்ள சரி, அப்புறம் ஆட்டோக்கார பையக்கு ஃபோன் பண்ணேன். நானே கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லவும், சரி குக்கர்ல நம்ம சாதத்தை வச்சு விட்டு நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்ல வந்து சாதத்தை வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோக்கார பையா வந்துட்டாங்க. வந்ததும் இவர் அழுகையை கிளப்பிட்டாரு, நம்ம ஆட்டோல போகலையேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டாந்து விட்டு போனாரு. அப்பதான் சமாதானம் வந்து ஆனாரு. அதுக்கப்புறம் இவர் பாருங்களேன், சாக்ஸ் எல்லாம் கலட்டி பாக்கெட்ல வச்சுட்டு வந்திருக்கிறாரு. எப்படி நம்ம அனுப்பிச்சு விடுவோமோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து வீட்டுக்கு வரையில வருவாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து கேட்டை சாத்துவேன்னு சொல்லிட்டு அவரை சாத்திட்டு அதுக்கப்புறம் மேல வந்தோம். குக்கர் வந்து வச்சு விட்டுருந்தோம் இல்லையா, விசில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சரி வந்து நம்ம போயிட்டு துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தம்பியோட யூனிஃபார்ம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு போய் போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட அதை வந்து போட்டு வந்துட்டேன். அது ஒரு வாரத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் ஏன்னா எனக்கு இந்த துணி தாங்க பெரிய, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில போய் இதை வேலை செய்யலையா. ஸோ அதனால போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து ஊற்றி இருக்கணும். இந்த 9 நாளும் இந்த விளக்கு வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும். ஸோ அதுதான். ஸோ அதனால போய் எண்ணெய் வந்து ஊற்றி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சாதம் வந்து குக்கர்ல எரியாச்சு இல்லையா. பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் சாதம் மாதிரி நெய்யை ஊற்றி மிளகுத்தூள் வந்து போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து வந்து பிசைஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதை வந்து கிளறினேன். கேட்டேன் என்ன வேணும்னு சொல்லிட்டு, அவங்க இது சொன்னாங்களா. ஸோ அதனால அதை தான் வந்து கிளறி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இது வந்து இந்த பாட்டுல வரும் இல்லையா, கதவால கிஜர் வாழைன்னு வரும்ல அந்த பாட்டுல, அது மாதிரி ஒரு ஸ்டெப் போடுறாப்லையா. அதனால இருக்கிற ஓலை கொட்டாயா அந்த பாட்டு டான்ஸ் பண்றாங்களாம். அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து ரொம்ப கட்டி பிடிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து டெங்கே 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 மியூசிக் வந்து எந்திரிச்சு பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வெக்க வந்துருச்சு, நான் கேமரா தூக்கவோ அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. பெரியவர் போய் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி மதியம் டைம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ வந்து அந்த சாம்பாரை திருப்பியும் சூடு பண்ணிட்டு அம்மாச்சிக்கு வந்து கஞ்சி மாதிரி வச்சாச்சுங்க. சுடுகஞ்சி மாதிரி வச்சுட்டு இந்த இதை வச்சாச்சு. நம்ம சுண்ட வச்சு அந்த சாம்பார் இதை காய்கறி எல்லாம் போட்டிருந்தோம்னா செம்ம டேஸ்டியா இருக்குல்ல. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் துணி எல்லாம் காயப்படலான்னு சொல்லிட்டு கையோட வந்து காய போட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன். நல்ல வெயில் வந்து போடுது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா குளிர் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நைட்ல எல்லாம் குளிர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லஞ்சுக்கு வந்து காலையில் உப்புமா பண்ணோம்ல, அது எனக்கு தனியாக எடுத்து வச்சிருந்தேன். ரவை உப்புமா, அந்த சாம்பார் சுண்டை வச்சது, அது கூட ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. ஸோ சம்டைம் இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு தேவையானது இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கையோட பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி. ஸோ இது மாதிரி தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா தம்பியை வந்து டியூஷனில் விட டைம் ஆயிடுச்சு. ஸோ அவனை வந்து விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து பண்ணேன். என் கூட சின்னவரும் வந்திருந்தாரு இல்லையா, அவரை கொண்டு போய் மாடியில விட்டுட்டு வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து காஃபி தான் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அம்மாச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் துணி எல்லாமே மடிச்சு வைக்கணும். பயங்கரம் நிறைய சேர்ந்து போச்சு. 2 நாள் துணி இல்லையா. ஸோ அதை எல்லாமே எடுத்து கையோட வந்து டிவியை பார்த்துக்கிட்டே வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். பெரியவர் வந்து டியூஷன் போயிருக்காருல, சின்னவர் மட்டும் தான் இருந்தாரு. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட்டுக்கு வந்து சரி உருளைக்கிழங்கு மட்டும் அவிச்சு வைக்க சொன்னாங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சேன், இதுக்கும் 10 பத்தாதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து வறுத்தாங்க. தயிர் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த கருப்பு உப்பு இருக்கு இல்லையா, அது போட்டு தான். அதோட வெள்ளரிக்காய், கடலை, அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சதெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க. அவங்களோட டின்னர் இதுதான். நமக்கும் கடலை வறுத்ததும் நமக்கு அதையே சாப்பிட்டுக்கலாம்னு தோணுச்சு. நல்லா இருக்கும் இல்லையா கிறிஸ்பியா. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டதுனால வேற எதுவுமே நான் எடுத்துக்கல. அதனால வெள்ளரிக்காவும் இது இருக்கு இல்லையா, கேரட்டும் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தோசை தான் வந்து ஊற்றிட்டு இருந்தேன், சாம்பார் சட்னிலாம் இருந்ததுனால. ஸோ வந்து என்கிட்ட நான் ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டே இருந்தார் சின்னவர். அதான் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன்.
எனக்கு நல்லா ஃபீலிங்கா இருந்ததுங்க. ஸோ நமக்கு ஏத்தாப்புல பீனட்ஸ்லாம் எடுத்துக்கிறோம்னா வேற ஏதாவது ஆப்ஷனல் எடுத்துக்காம எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல வந்து ஃபேட் லெவல், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால தான் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கினா வேற எதுவும் சேர்த்து எடுத்துக்கிறாதீங்க. இந்த பாருங்களேன், காலைல சட்னி இருந்தது, அதுக்கப்புறம் சாம்பார்லாம் வச்சு தோசை வந்து ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் மிச்சம் எல்லா பாத்திரத்தையும் கம்ப்ளீட்டா கழுவி எடுத்துட்டோம்னா காலையில கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு கடைசியாக குடிக்கிறதுக்கு ஃபினிஷ் பண்றதுக்கு வந்து நான் வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். ஸோ நீங்க வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு 7 மணிக்கு பசிக்கு சாப்பிட்றோம் இல்லையா? உங்களுக்கு அப்புறம் பசிக்குது நிறைய பேர் சொல்றீங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க. வேற எதுவுமே சாப்பிட்றாதீங்க. அப்புறம் வந்து நீங்க பண்ணதுக்கான பலனே வந்து இருக்காது, வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். ஸோ வந்து சூப்பரா வார்ம் வாட்டர் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோக்கு பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.